விசாரணை அதிகாரி நீங்க விசாரிக்கணும். வக்கீலையும் விசாரிக்கிறதுக்கு ஏதாவது ப்ரொவிஷனல் ப்ரொசீஜர் ஏதாவது நடைமுறை இருக்கா சார்? தெரியுமா உங்களுக்கு? விசாரிக்க கூடாது. விசாரிக்கல, விசாரிப்பதற்கு ஏதாவது நடைமுறை இருக்கா? நடைமுறை ஏதாவது இருக்கா? நடைமுறை ஒண்ணும் இல்ல சார். நீங்க இந்த மாதிரி விசாரிக்க போறேன்னு எங்கள்கிட்ட சொல்லலாம். நீங்க அவர்கிட்ட போறீங்க, அவர்கிட்ட கூப்பிடுறீங்க, நீங்க அவரை கூப்பிடுங்க. அவர் வரலன்னு சொன்னா பார்ல எங்கள்கிட்ட சொல்லுங்க. ஒண்ணு. ரெண்டுமே இல்லாம நீங்க இல்லாம சார் ஏன் போனவங்க ஈஸ்ட் இன்ஸ்பெக்டர் அவர் ஏன் ஒரு ஜீப் எடுத்துட்டு உள்ள போய் அங்க நிக்கணும்? சரி, உள்ள போறாரு, கூப்பிடுறாரு, சாரை கூப்பிடுறாரு, வாங்கன்னா வர போறாரு. வரல, அவங்க பொண்ணுகிட்டையும் பையன்கிட்டையும் அம்மாட்டி இருக்கிற செல்லை ஏன் வாங்கணும் நீங்க? இது என்ன நடைமுறை? சரி, அதுக்கப்புறம் அவரோட டிரைவர் அழைச்சாந்து மேல உட்கார வைக்கிறேன். டிரைவர் அழைக்காங்கன்னு கேட்கிற ஜூனியர் அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறேன். சரி சார், அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க சார், அதை விட்டுருங்க. நான் என்ன சரி சார், தாராளமா வரட்டும். சரி சார், நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி இல்ல சார், நீங்க அங்க வரவே இல்ல. அவரு வரட்டும். இந்த சார் டைரக்ட் பண்ணி நான் நேரா ரெஸ்ட்டுக்கு சார், நான் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம், நாங்க விசாரணைக்கு வர்றோம். சுரேஷனை அழைச்சாந்து வெளில வச்சுட்டு நான் உள்ள வர்றேன். சுரேஷ் வெளியில இருக்காரு, நான் மட்டும் உள்ள வர்றேன். உள்ள வந்து நான் கேட்கிறேன், நீங்க இல்ல. நான் சுரேஷோட தான் நான் வந்ததே. சார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சுரேஷோட தான் நான் வர்றேன் இங்க விசாரணைக்கு. நான் சுரேஷ் வக்கீலோட தான் வந்தேன். நான் உள்ள போறேன். உள்ள போறப்ப நீங்க இல்ல. காவல்துறையில காவலர் இருக்காங்க. காவலர்கிட்ட உங்க நம்பரை வாங்கி உங்களுக்கு அடிக்கிறேன். உங்க நடவடிக்கை பத்தி நான் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு, டிஎஸ்பி ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நாங்க போறோம் சார். என்ன சார் அணுகுமுறைங்க? எங்களுக்கு காவல்துறைக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஏதாவது பிரச்சனை உண்டா? எங்களை பார்த்து சார் இந்த இப்ப சொல்றீங்கல்ல, இந்த மேட்டரை நீங்க எங்கள்கிட்ட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிருக்க வேண்டியதானே சார்? இதான் சார் விஷயம். நாய் சுரேஷுக்கு யார் வேணாலும் கொடுக்கு சார், விசாரிக்கணும் சார். நான் என்ன சொல்றேன், நான் சார்ட்டியா சொன்னது, நான் சார்ட்ட சொன்னது, நாங்க 10 பேர் வர்றோம். என்னோட யாரும் இல்ல, என்னோட நிர்வாகிகள் 10 பேர் வரட்டும். வந்து நான் அழைச்சிட்டு வர்றேன். அழைச்சிட்டு வர்றப்ப அவரை நீங்க விசாரிங்க, நான் திருப்பி அழைச்சிட்டு போறேன்னு சொல்றேன். நான் சுரேஷோட தான் இங்க வந்தேன். நீங்க இல்ல, உங்களுக்கு நான் திருப்பி அடிக்கிறேன். நாங்க திரும்பி உங்க டிஎஸ்பியை பார்க்க போறோம். டிஎஸ்பி எங்களை அப்பயும் நான் அவரை வெளில வச்சிருக்கேன். சுரேஷை நான் வெளில வச்சுக்கிட்டாதான் நான் டிஎஸ்பியை பார்க்க போறேன்.